பாருங்கள் குரூப் 4ல் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சுருக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு பாருங்கள். எழுதிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது கோல் பவர் என்ன இருக்குது, 0 இருக்கா, 0 இருக்குதுன்னா உள்றது எதையுமே சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. ஏன்னா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. சரிங்களா, அது எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு ஃபுல்லாகவே எவ்வளவு 1. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு 4 பவர் -1 எப்படி எழுதலாம், 1/4 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ப்ளஸ் 4 பவர் -2 1/4 பவர் 2 ப்ளஸ் இதுக்கும் 1/4 பவர் 3ன்னு எழுதலாம். சரி, ஓகே. இப்போ இந்த 1 இன்ட்டு இந்த 1 எந்த நம்பரால் பெருக்கணும் அதே நம்பர் தான் வரும், அதனால் 1 போட தேவையில்லை. சரிங்களா, இந்த 1 அப்படியே விட்டுருங்க, மீதி இதை இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இதில் 3லையும் காமனாக என்ன இருக்குது, 1/4 காமனாக இருக்குது. அந்த 1/4 காமனாக வெளியே எடுத்துங்க. 1/4 அப்படியே வெளியே வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னா மீதி என்ன இருக்கிறத அர்த்தம், 1 இருக்கிறத அர்த்தம். 1 ப்ளஸ் 4 வெளியே வந்துச்சு, ஒரு நாள், அப்போ மீதி ஒரு நாள் இருக்கும், அப்போ 1/4 மட்டும். ப்ளஸ் 4 பவர் 3ல் ஒரு நாள் வந்துச்சு, அப்போ மீதி 4 ஸ்கொயர், 1/4 ஓகே. இந்த 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் 1/4, இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இங்கே பாருங்கள், இந்த 1க்கு கீழே எதுவுமே இல்லைன்னா பகுதியில் 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா, இப்போ இதில் ஷார்ட்கட் பாருங்கள். இதில் பெரிய நம்பர் எது, 16. இந்த பெரிய நம்பரை அடுத்து இந்த 2 நம்பரும் இந்த பெரிய நம்பரால் வகுப்படுது அப்படின்னா, அதை வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதை டக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்கள், 1 16ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 4 16ஆல் வகுப்படுமா, வரும். 4 16, அதேமாரி 1 16 16. அப்படி வகுப்பட்டுச்சுன்னா கீழே பகுதியில் இருக்கிறத 3ஐயும் கூட்டிக்கோங்க. எவ்வளவு, 16 4ஐயும் கூட்டினா 20, 20 1ஐயும் கூட்டினா 21. அந்த 21 மேலே வச்சுக்கோங்க. இதில் பெரிய நம்பர் எது, 16. அதை அப்படியே கீழே வச்சுக்கோங்க. அந்த 1/4 அப்படியே இங்கே வச்சுருக்கிறீங்களா. ஓகே, இதை அப்படியே உள்ள பெருக்குங்க. 21 21, 4 16 64. அவ்வளோதான் ஆன்சர். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சி ஆப்ஷன் 21/64 ஆன்சர்.